வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3167க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாகவும் அதில் தாலுக்கா வாரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு சிலர் அப்ளை பண்ணவங்களும் இருப்பாங்க, பண்ணாதவங்களும் இருப்பாங்க. இதில் ரிசல்ட் எப்பொழுது அப்படின்னு நிறைய பேர் அப்ளை பண்ணவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுற போது ஆப்ஷனல் லாங்குவேஜில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதில் பதவி உயர்வு எப்படி இருக்கும், அதே மாதிரி சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் லாங்குவேஜுக்கான ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்ன செய்யறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ்ஸுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஸோ இதில் லாஸ்ட் டேட் 16/2/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இந்த டேட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்வேறு தரப்பில் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் சீக்கிரம் சரியாயிரும். சரிங்களா? ஸோ இன்னொரு 1 or 2 டேஸில் சரியாயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதை ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆப்ஷனல் லாங்குவேஜுக்கான ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 1 or 2 டேஸில் சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரிசல்ட் எப்பொழுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட்டில் ஆல்ரெடி அவங்க பாஸ் பண்ண ஜிஓவிலே கிளியராக கொடுத்துட்டாங்க. இதில் ஒன் டைம் ஆப்ஷன் அதாவது எடிட் அல்லது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டேட் 17/2/2023 19/2/2023. ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்கள் அதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஏதாவது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட் வரைக்கும் இந்த 2 days 17, 18, 19 சரிங்களா? ஸோ இந்த டேட்டில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அல்லது கரெக்ஷன் இருந்துச்சுனாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை தான் சொல்லியிருக்காங்க. தென் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3rd வீக் அது 4th week of February 2023 கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கை மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரியில் இந்த மந்தோடைய லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 16/2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் 16/2 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. தென் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மந்த்தினுடைய லாஸ்ட்டில் ரிசல்ட் வெளியாகலாம் அல்லது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 1st வீக்கில் ரிசல்ட் வெளியாகலாம். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தென் இந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு பிடிஎஃப்பில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அல்லது போன வருஷமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிடிஎஃப்பில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு மெசேஜ் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே மெசேஜ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் கூட பிடிஎஃப் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் ரிசல்ட் மெசேஜ் வரும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க பிடிஎஃப்லேயே பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு அவங்களுடைய நேம்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்தது சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேலரி பிபிஎம் பொறுத்த வரைக்கும் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் 12,000 ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10,000 ஸ்டார்டிங் சேலரியாக கொடுத்துருக்காங்க. இதில் பிபிஎம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 29,380 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏபிபிஎம் பொறுத்த வரைக்கும் 24,470 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது அதிகபட்சம் சேலரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பிபிஎம் அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் 12,000 கிடைக்கும்.
கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 500 அல்லது வந்து 1000 வந்து இன்க்ரிமெண்ட்டு, இது மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த் ஒன்ஸ் அல்லது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சேலரி பே ஸ்கேல் வந்து இருக்கும். ஓகேங்களா. அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29,380 வரைக்கும், ஏபிபிஎம் பொறுத்த வரைக்கும் 24,470 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து இவங்க ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பே ஸ்கேல், அதாவது சேலரி ஸ்கேல். இதுதான் உங்களுடைய பதவி உயர்வு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த ஜிடிஎஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அடுத்தது அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரி வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிரான்ச்சுக்கு வந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ரோல் ஆஃப் ஒர்க் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கீம்லலாம் வந்து நீங்கள் கேண்டிடேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லி அவங்கள வந்து நீங்கள் அந்த ஸ்கீமில் வந்து சேர வைக்கலாம். ஓகேங்களா. அதாவது வந்து அந்த இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர வைக்கலாம். அடுத்தது அந்த ஸ்டாம்ப் சேல்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது வர்ற லெட்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது, அதை வந்து டீட்டெயில் எடுக்கிறது, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்புறது. ஸோ இது மாதிரியான ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட் தான் வந்து அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா. உங்களுக்கான அசிஸ்டண்ட்டாக வந்து ஏபிபிஎம்மில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிபிஎம்மில் இருக்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்ப்புக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து கேட்டகரியில் இருக்குது. தென் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜிடிஎஸில் வந்து பிபிஎம்மாவோ அல்லது வந்து ஏபிபிஎம்மாவோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற போது நீங்கள் உங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ்லேயே, இந்தியா போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து நடக்கும். சரிங்களா. ஸோ அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது இருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாஃபாகவும் நீங்கள் வந்து போகலாம். அல்லது வந்து போஸ்ட்மேன் அப்படிங்கிற கேட்டகரிக்கும் வந்து நீங்கள் வந்து அடுத்தது வந்து நீங்கள் தேர்வாகலாம். அல்லது போஸ்டல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து தேர்வாகலாம். அப்படிங்கிறதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பிபிஎம்மாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதாவது ஒவ்வொரு இயர்லேயும் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து எம்டிஎஸ் ஆகவோ அல்லது போஸ்ட்மேன் ஆகவோ அல்லது போஸ்டல் அசிஸ்டண்ட் ஆகவோ நீங்கள் வந்து ப்ரமோட் ஆகலாம். ஸோ எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அடுத்தது போஸ்ட்மேன், அடுத்தது போஸ்டல் அசிஸ்டண்ட். ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிபிஎம் ஏபிபிஎம்னுடைய சேலரியை கம்பேர் பண்ணுறதோ போது உங்களுக்கு 2 அல்லது 3 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா. நீங்கள் வந்து 12,000 வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 25,000 கிடைக்கும். போஸ்ட்மேனுக்கு இன்னும் வந்து 30,000 இது மாதிரி கிடைக்கும். போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்து ஸ்கேல் இருக்கும். ஸோ உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து உங்களுடைய ப்ரொமோஷன் இருக்கும். நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் எழுதி கிளியர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சேலரி வீதமாகட்டும், அடுத்தது வந்து உங்களுடைய போஸ்டிங், உங்களுடைய பதவி உயர்வாகட்டும். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.